இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி வைல்ட் ரோபோட். இது ஒரு அனிமேஷன் படம். அனிமேஷன் சொன்னோன்னு இந்த படத்தை குழந்தைங்க மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இல்ல. ஏன்னா இந்த படத்தை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு ரோபோட்டுக்கும் வாத்துக்கும் இருக்க அன்பை ரொம்ப எமோஷனலா அழகா சொல்லி இருப்பாங்க. அப்படி என்னதான் இந்த படத்தோட கதைன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தி வைல்ட் ரோபோட். ஒரு பெரிய புயல் யூனிவர்சல் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்ற கப்பல்ல இருந்து ரோசம் ரோபோட்ஸ் சொல்லப்படுற ஒரு சில ரோபோட்ஸ்லாம் கடல்ல அடிச்சுட்டு வந்துரும். அது எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்ல விழும். இதுல ரோசம் யூனிட் 7134 அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ரோபோட் மட்டும் தான் தப்பிச்சு இருக்கும். அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு சில மிருகங்களால அந்த ரோபோட் ஆக்டிவேட் ஆயிடும். ரோபோட் எழுந்தோடனே என்ன பண்ணுனா எனக்கு ஏதாவது டாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கும். அங்க இருக்க மிருகங்களோட பாஷை அந்த ரோபோட் புரியாதனால என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த மிருகங்களோட லாங்குவேஜஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மிருகங்களோட லாங்குவேஜ அந்த ரோபோட் கத்துக்கும். இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட தேவை அந்த ஐலாண்ட்ல இருக்கிற யாருக்குமே தேவைப்படல. சோ அதனால அந்த ராஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரோபோட் மறுபடியும் அந்த யூனிவர்சல் டைனமிக்ஸ் பிளேஸ்க்கே போகணும்னு நினைக்குது. சோ திரும்பி போறதுக்கான டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு சில மிருகங்கள்லாம் அந்த டிவைஸை பிடிங்கிட்டு ஓடிடுது. அதை துரத்தி போற ராஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரத்துல ஈடுபடுது. அப்படி அந்த கலவரத்துல இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு வாத்து ஃபேமிலி மேல போயிட்டு அது விழுந்துது. இதனால அந்த வாத்து ஃபேமிலி இறந்துருது. அதுல ஒரே ஒரு முட்டை மட்டும் உடையாம இருக்கும். சோ அந்த முட்டைய அது பாதுகாப்பா எடுத்து வைக்குது. அப்படி ராஸ் அந்த முட்டைய கையில எடுத்துட்டு போகும்போது ஒரு நரி பாக்குது. பார்த்த உடனே சும்மா இருக்குமா, அது போயிட்டு அந்த முட்டைய அந்த ரோபோட் கிட்ட புடிங்கிட்டு ஓட பாக்குது. ராசு அந்த நரி கிட்ட அந்த முட்டையை காப்பாத்திடுது. ஒரு கட்டத்துல அந்த முட்டையில ஒரு வாத்து குட்டி வெளியே வருது. வெளியே அந்த வாத்து குட்டிக்கு ஒரு ஷெல்டருமே ரெடி பண்ணிட்டு அந்த ராஸ்ன்ற ரோபோட் நடக்க ஆரம்பிக்குது. பட் ஆனா அந்த குட்டி வாத்து என்ன பண்ணுனா அந்த ரோபோட்டே தன்னோட அம்மாவை நினைச்சிட்டு பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நரி அந்த ரோபோட்டுக்கும் அந்த குட்டி வாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி வாத்துக்கு பிரைட் பில் அப்படின்ட்டு பேரை வைக்கிறாங்க. சோ பிரைட் பில்லுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. சாப்பிடுறது, நீந்துறது அண்ட் பறக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் பில்லுக்கு ராசும் அந்த நரியும் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போக போக பிரைட் பில்லு புழு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிக்குது. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீந்தறது பறக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ராஸ் அண்ட் அந்த நரியை முடிவு பண்றாங்க. இதுக்காக பிரைட் பில்ல தண்ணியில தள்ளி விட்டு நீந்த சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பிரைட் பில்ல நீந்த கத்துக்குது. அப்படி ஒரு நாள் நீந்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மத்த வாத்துங்க எல்லாம் பிரைட் பில்ல ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதனால கோச்சிக்கிட்டு பிரைட் பில் அங்க இருந்து வந்துருது. அதுங்களோட ஷெல்டருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ராஸும் ஃபிங்க்னு சொல்லப்படுற அந்த நரியும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல தான் பிரைட் பில்லோட ஃபேமிலி ராஸ் கில் பண்ணதா ஒத்துக்குது. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ட்டு பிரைட் பில்ல கோச்சிட்டாங்க போயிடுது. அதுக்கப்புறம் ராஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போகுது. அங்க ஃபர்ஸ்ட் டைமா அது விழுந்த இடத்த போய் பாக்குது. அங்க மத்த ஒரு சில டேமேஜ் ஆன ரோபோட்ஸ் பாக்குது. இல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆன ஒரு ரோபோட்டை மட்டும் சரி பண்ண முடியுது. அது செக் பண்ணி பார்த்ததுல ராஸ் தன்னோட கோடை ஓவர் ரைட் பண்ணி அதோட ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும். சோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ராஸ் ஒரு ஈகிளோட ஹெல்ப்பை போயிட்டு தேடி போகுது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிரைட் பில்ல பறக்க வைக்கிறதுக்காக. அந்த ஈகிளும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பிரைட் பில்ல நல்லா ஃபாஸ்டா பறக்கிறதுக்கு கத்து கொடுக்குது. பிரைட் பில்லும் பயங்கரமா பறக்க கத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாத்துகளோட தலைவனா இருக்கிற லாங் நெக்க போய் பாக்குது. அங்க போயிட்டு அவங்க கிட்ட பிரைட் பில்ல அவங்களோட கூட்டன் போறதுக்கு சொல்லுது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வின்டர் டைம்ல அங்க இருக்க முடியாதனால வாத்துங்க கூட்டெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போகும். சோ அதுக்காக லாங் நெக் கூட பிரைட் பில்லு கூட்டிட்டு போகிறதுக்காக ராஸ் போய் சொல்லும். லாங் நெக் என்ன சொல்லுனா அங்க பறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நாள் ஃபுல்லா பறந்துகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும். சோ இதுக்காக என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பிரைட் பில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுது. சோ ஒரு கட்டத்துல ஒரு நாள் ஃபுல்லா பறந்துகிட்டே பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுது. சோ பறக்க கத்துக்கிட்டனே ராஸ் மறுபடியும் யூனிவர்சல் டைனமிக்ஸ் அந்த பிளேஸ்க்கே போகணும், போயிட்டு தன்னை சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும். பட் அந்த டிவைஸை அது ஆக்டிவேட் பண்ணாது. பிரைட் பில் எல்லாமே கத்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வாத்து கூட்டம் எல்லாமே சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக பாக்குதுங்க. இல்ல பிரைட் பில் ராஸ்க்கு ஒரு ஃபைனல் குட் பை கூட சொல்லாம பறந்து போயிடும். சோ இதனால என்ன பண்ணுனா ராஸ் மறுபடியும் யூனிவர்சல் டைனமிக்ஸ்க்கே போகணும்னு பாக்குது. அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வாத்துங்க கூட்டம் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும். பட் அந்த இடம் தான் யூனிவர்சல் டைனமிக்ஸ். ரோபோட்ல ஒரு கட்டத்துல அந்த வாத்து கூட்டத்தை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் பிரைட் பில்லோட உதவியால அங்க இருக்க வாத்துங்க எல்லாம் சேஃப் ஆயிடும். பட் லாங் நெக் மட்டும் மத்த வாத்துங்களுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றோம். இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ராஸ் அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணாம இருக்கும். ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் விண்டர்ல ரொம்ப சஃபர் பண்றத ராஸ்க்கு ஃபிங்க் மூலமா தெரிய வரும். அதனால என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ராஸும் ஃபிங்க்கும் ஒரு பிளான் போட்டு எல்லா அனிமல்ஸும் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரணும்னு நினைக்குங்க. ஃபிங்கோட உதவியால எல்லா அனிமல்ஸும்
போட்டுக்கிட்டு ராஸ் வந்து அதோட வீட்டுக்கு வரும். பட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வந்து அந்த வீட்டுல ஒரே இடத்துல இருந்ததுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அடிச்சுக்குங்க. ராஸ் வந்து ஃபிங்க் கிட்ட சொல்லி எல்லா அனிமல்ஸும் வந்து காம் டவுன் பண்ண சொல்லும். ஃபிங்க் உடனே சத்தம் போட்டு, ராஸ் நம்மளுக்காக தான் வந்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க எல்லாத்தையும் வந்து காப்பாத்துச்சு, பட் ஆனா நீங்க எல்லாரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இது வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபைட் வந்து எல்லாமே வந்து நிறுத்திட்டு எல்லாரும் கூட எல்லாரும் வந்து நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிரைட் பில்லும் மொத்த வாத்து கூட்டமும் அந்த ஐலாண்டுக்கு வந்து திரும்பி வருங்க. பிரைட் பில்லு ராஸ் இன்னும் அந்த ஐலாண்ட்ல இருக்கிறது தெரிஞ்சு அதை போய் பார்க்கணும்னு நினைக்கும். பட் அந்த டைம்ல தான் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து ராஸை வந்து பிக் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கும். ராஸ் வந்து அந்த ஐலாண்ட்லயே வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கும். பட் அங்க இருந்த மற்ற ரோபோட்ஸ்லாம் அந்த காட்டுல இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல எல்லா அனிமல்ஸும் ஒன்னு சேர்ந்து அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சு காலி பண்றோங்க. ஆனா ஒரு இடத்துல ராஸை வந்து அந்த ரோபோட் வந்து பிடிச்சிரும். பிரைட் பில் கொஞ்சம் கூட யோசிக்காம பறந்து போய் ராஸை வந்து காப்பாத்துறதுக்காக நினைக்கும். அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கண்ணாடியை உடைச்சி பிரைட் பில் உள்ள புகுந்து ராஸை வந்து எப்படியோ காப்பாத்திடும். அந்த உடைய போற ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ராஸும் பிரைட் பில்லும் எப்படியும் சேஃபா அந்த ஐலாண்ட்லயே வந்து லேண்ட் ஆயிடுவாங்க. ஃபைனலா மத்தவங்களோட சேஃப்டிக்காக ராஸ் என்ன பண்ணுன்னா, யுனிவர்சல் டைனமிக்ஸ்க்கே நான் திரும்பி போறேன், ஆனா நான் மறுபடியும் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யுனிவர்சல் டைனமிக்ஸ்ல ராஸ் வந்து இருக்கு. அங்க வந்து பிரைட் பில்ல வந்து மீட் பண்ணோடனே அதுங்க ரெண்டுமே வந்து தன்னோட அன்பை வந்து ஷேர் பண்ணிக்குங்க. அதோட வந்து இந்த படம் வந்து முடியும். நீங்க ஒரு நல்ல அனிமேஷன் மூவி பார்க்கணும், இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேஷன் படம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.